வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு காலையில் 5 மணி இருக்கும். ஒரு ஃபோன் வந்துச்சு. ஒரு 22 வயசு பொண்ணு நைட்டு முழுக்க பஸ் ஸ்டாண்டே சுற்றிக்கிட்டு இருக்காங்கன்னு. பார்க்க நல்ல குடும்ப பாங்கான உடை போட்டுக்கிட்டு கையில் ஒரு ஹேண்ட்பேக்கோடு நிற்கிறாங்கன்னு ஃபோன் வந்துச்சு. உடனே அந்த இடத்துக்கு நானும் என்னுடைய நண்பரும் போனோம். அந்த இடத்திலிருந்து அந்த பெண்ணை பத்திரமா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சிட்டு வந்து அந்த பெண்ணோட பேச ஆரம்பித்தோம். சாப்பிட்டியாம்மா? இல்லை. சரி, சாப்பாடு வாங்க சொல்லியிருக்கோம், வந்ததும் சாப்பிடுங்க. எந்த ஊர்மா நீங்கள்? கன்னியாகுமரி சார். ஏன் இங்கே வந்திருக்கீங்க? எனக்கு அந்த பையன் வேணும் வேணும், அவனை பார்க்கணும் நான். சரி சரி, அவரை பார்க்க நாங்கள் ஏற்பாடு பண்ணுறோம். அவரை உங்களுக்கு எப்படி தெரியும்? எனக்கு ஃபேஸ்புக் மூலமாக தான் அவர் பழக்கம் ஆனார். என்னை லவ் பண்ணுறாரு. அவரை நான் கல்யாணம் பண்ணிக்கணும். சரி சரி, நீங்கள் என்ன படிச்சிருக்கீங்க? கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கேன் சார். இவ்வளோ படித்த பிள்ளையாக இருக்கீங்க, ஏன் இவ்வளோ தூரத்துலேருந்து இந்த நேரத்தில் இங்கே வர்றீங்க? உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்ணுறது? சரி, அப்பா அம்மா மொபைல் நம்பர் சொல்கிறீங்களா? அந்த பொண்ணு நம்பர் சொன்னாங்க, கால் பண்ணோம். ரேவதியோட அம்மாவான்னு கேட்டதும் எதிர்பக்க குரல் ஓன்னு அலறல் அழுகையோட, ஐயா, என் பொண்ணு எங்கேயா இருக்கா, நீங்கள் யாருன்னு கேட்டாங்க. ஒரு பயம் கலந்த பதற்றத்தோடு அந்த அம்மா கேட்டதும், அம்மா, நீங்கள் பயப்பட வேணாம், உங்கள் பொண்ணு இந்த இடத்துல ஹாஸ்பிட்டலில் பத்திரமா இருக்காங்கன்னு சொல்லி அந்த பெண்ணை பற்றி கேட்க ஆரம்பித்தோம். இதுவரை எத்தனையோ கேஸ் இந்த ஃபீல்டில் பார்த்தாலும் அந்த அம்மா சொன்ன விஷயங்கள் ரொம்ப அதிர்ச்சியாக கஷ்டமாக இருந்தது. வீட்டுக்கு ஒரே பொண்ணு, ரொம்ப ரொம்ப செல்லமாக வளர்த்துருந்தாங்க. அதே நேரத்தில் ரொம்ப நல்ல பொண்ணு. ஸ்கூல் படிக்கிற வரையிலும் எந்த பிரச்சனையுமே சந்திக்காத நல்ல பொண்ணாக இருந்திருக்கு. ஸ்கூல் டீச்சர்ஸ் கூட இந்த பொண்ணு ஒரு ரோல் மாடலாக மற்ற பிள்ளைங்களுக்கு சொல்கிற அளவுக்கு இருந்தா. அப்புறம் காலேஜ் படிக்க போகிறேன்னு சொன்னதும் இன்ஜினியரிங் காலேஜில் சேர்த்து விட்டுருக்காங்க. அங்கேயும் ரொம்ப நல்ல பொண்ணாக தான், யார்கிட்டையும் அதிகம் பழகாமல் வீடு விட்டால் காலேஜ், காலேஜ் விட்டால் வீடுன்னு இருந்திருக்காங்க. செகண்ட் இயர் படிக்கும்போது ஆண்ட்ராய்டு ஃபோன் வாங்கி தர சொல்லி கேட்டிருக்காங்க. அவங்க அப்பாவும் நல்ல காஸ்ட்லியான மொபைல் வாங்கி கொடுத்துருக்காரு. இந்த மொபைல் வாங்கி 3 மாதத்தில் அந்த பெண்ணோட நடத்தையில் பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. சரியா, அப்பா அம்மா கிட்ட முன்ன போல் பேசுகிறதில்ல. எப்போவுமே தன்னோட தனி அறையில் மொபைலில் கால், வீடியோ, சேட் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்தாங்க. இதை அவங்க அப்பா அம்மா ஆரம்பத்தில் பெருசாக எடுத்துக்கல. ஒரு நாள் ரொம்ப நேரமாகியும் அந்த பெண்ணோட ரூம் திறக்கவே இல்லை. கடைசியாக கதவை வேகமாக தள்ளி உள்ளே போய் பார்த்தா கையை அறுத்துக்கிட்டு சுயநினைவே இல்லாமல் கிடந்திருக்காங்க அந்த பொண்ணு. பதறி போய் ஹாஸ்பிட்டலில் சேர்த்ததுக்கப்புறம் என்னன்னு கேட்டப்போ தான் அந்த பொண்ணு சொல்லியிருக்கு, ஒரு பையனை நான் ஃபேஸ்புக்கில் லவ் பண்ணுறேன், அவன் இல்லாமல் என்னால் வாழ முடியாது, அவன் இப்போலாம் என்கிட்ட பேசவே மாட்றான், அதான் கையை அறுத்துக்கிட்டேன்னு சொன்னான். அதுக்கப்புறமா அவனோட நம்பர் பார்த்து அவங்ககிட்ட பேசியிருக்காங்க. அப்போது அவன் சொல்லியிருக்கான், நான் துபாயில் வேலை பார்த்துட்டே இருக்கேன், எனக்கு கல்யாணம் ஆகி 2 குழந்தைங்க இருக்குது, நான் சும்மா டைம் பாஸ்க்காக தான் பேசினேன், உங்கள் பொண்ணு தான் தப்பாக எடுத்துக்கிச்சின்னு சொன்னதும் அவங்க அப்பா ரொம்ப கடுப்பாகி அவனை திட்டிருக்கிறாரு. இவ்வளோ பிரச்சனைக்கும் காரணம் அவன்தான், அவன் மேலே போலீஸ் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கோன்னு சொல்லி ரொம்ப நேரம் அழுதாங்க. அவங்க அப்பா அம்மா 2 பேரும் அவங்கள சமாதானப்படுத்தி, ஏன் உங்கள் பொண்ணு இங்கே வந்தாங்கன்னு கேட்டதுக்கு, அவன் என் பொண்ணோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு போயிட்டான், இன்னும் அவனோட நினைப்பிலேயே அலைஞ்சிக்கிட்டு இருக்கா, அவளை எவ்வளோ பத்திரமா வீட்டில் வச்சுருந்தாலும் அங்கே ஓடி போயிடுறா, அவனை தேடி வீதி வீதியாக சுற்றுறா, இதனோட 2 தடவை இப்படி வந்துட்டா, அவளை அங்கேயே பத்திரமா வச்சுக்கோங்க ஐயா, நாங்கள் உடனே வரோம்னு சொல்லி ஃபோனை வச்சிட்டாங்க. இப்போது அந்த பொண்ணுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டதால் தொடர் சிகிச்சையில் வச்சுருக்காங்க. ஏன் இவ்வளோ பெரிய பதிவான்னு யோசிக்கிறீங்களா? இன்னைக்கு இது போல் நிறைய பேர் இந்த முகநூல் பயன்படுத்தி பல பெண்களோட வாழ்க்கையை சீரழிச்சிட்டு இருக்காங்க. இந்த ஆசை பேச்சுகளில் விழுந்து சீரழியாமல் இருக்க பெண்கள் தங்களை பாதுகாத்துக்கணுங்கிறது தான் இது ஒரு விழிப்புணர்வாக நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதே நேரத்தில் இந்த பொண்ணுங்களும் எவ்வளோ சம்பவங்கள் கேள்விப்பட்டாலும் தெரிஞ்சாலும் திரும்பவும் பல பேர் இப்படி சிக்கி சின்ன பின்னமாக ஆக்கிட்டு தான் இருக்காங்க. இந்த சம்பவத்தையும் சாதாரணமாக கடந்து போயிடாமல்
யாரோ ஒருவர் வாழ்க்கை இந்த மாதிரி பாதிக்கப்படக்கூடாதுன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரிஞ்சால் தயவு செய்து அவங்கள காப்பாற்றுங்க. முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு விழிப்புணர்வாக இருக்கும். இந்த வீடியோ உள்ள கருத்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.